அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். இரவு நேரம் வீட்டில் இருக்கேன். இந்த சமயத்தில் ரொம்ப நெருங்கினவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, உங்கள் வீடியோ கமெண்ட்டில் பார்த்தேன், அந்த விஷயத்தை நீங்களையும் பாருங்கள், இதே பாதிப்பு எனக்கு இருக்குது, இன்றைக்கி நடந்துச்சு எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி வௌவால் வந்துச்சு, இதுக்கு என்னங்க ஐயா காரணம் அப்படின்னாரு. நான் ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் தாமதமாகிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ஃபோன் பண்ணதுலேருந்து நான் ஃபோன் எடுக்க 3 மணி நேரம் தாமதமாச்சு. அந்த 3 மணி நேரத்தில் படாத பாடுபட்டிருக்கார். ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, யாரை கேட்குறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கார். அவர் ஏதோ சகுனம் செய்யணும்னு சொல்லியிருக்கார். அந்த சகுனம் செஞ்சு கோயிலுக்கு போயிருக்கார், அங்கே போயிருக்கார், இங்கே போயிருக்கார், வந்திருக்கார். இந்த விஷயத்தை நான் யோசித்தேன். இந்த விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை? இது ஒரு வீடியோ ஏன் போடணும் அப்படின்னு நினச்சிட்டணும், போட்டுடலாமே அப்படின்னு யோசனை வந்துச்சு. வீட்டில் இருக்கும்போது அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கேன். நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு வௌவால் நுழைஞ்சிருச்சுப்பா. உடனே மனசில் ஒரு பயம். ஐயோ, இது என்ன கெட்ட சகனமாக இருக்குமோ, இல்லை என்னவா இருக்கும், எதனால் இது வந்துச்சு, இதெல்லாம் பயம் இருக்கும். ஆனால் சகுன சாஸ்திரம், நமித்த சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. சகுன சாஸ்திரம் நமித்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை பற்றி சர்வ பிரயாண சகுன சாஸ்திரம்னு சொல்லி இந்த சாஸ்திரத்தில் இருக்குது. இரவில் உலாவக்கூடிய வௌவால்கள், ஆந்தை, இரவில் வீட்டுக்குள் காகம் நுழைந்தால், பகலில் இல்லை நான் சொல்கிறது, இரவில் வீட்டுக்குள் காகம் நுழைந்தால் இதெல்லாம் துர்சகனமாக பார்க்கப்படுது. ஆந்தையோ கழுகோ, கழுகு அப்பயே சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, அதனால் இப்போ சொல்கிறேன். ஆந்தையோ கழுகோ காகமோ அல்லது வௌவாலோ இரவு நேரங்களில் வீட்டுக்குள் நுழைந்தால் இது துர்சகனமாக பார்க்கப்படுது. இதில் எனக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கும் ஒரு கேள்வி வரும். ஐயா, வௌவாலும் ஆந்தையும் நைட்டில் தானே ஐயா வரும்? கழுகு காக்கா வேணால் நைட்டில் வராமல் இருக்கலாம், அது நைட்டில் தானே வரும். ஆமாம், கரெக்ட் தான். ஆனால் இந்த சாஸ்திரம் இரவு நேரங்கள் உள் நுழைந்தால், வீட்டுக்குள் நுழைந்தால் துர்சகனமாக சாஸ்திரப்படுது. இது அங்கே மட்டும் தான் பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. மனையடி சாஸ்திரத்துலேயும் வாஸ்து சாஸ்திரத்துலையும் இதே தான் சொல்லுது. மனையடி சாஸ்திரத்தில் வாஸ்து சாஸ்திரத்தின் தத்துவப்படி வௌவால் எப்போதுமே இருளான பாலடைந்த மனித நடமாட்டம் இல்லாத இடங்களை தான் தேர்ந்தெடுக்கும், அங்கே தான் வாழும். அந்த மாதிரி இடங்களில் வாழக்கூடியதுங்களுக்கு மூதேவி வாசம் இருக்குன்னு இயற்கையிலேயே வௌவால்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல போய் அது உக்காருதுன்னா அந்த இடத்துல கடவுளுடைய சுபீக்ஷம் கிடையாது, கடவுள் நடமாட்டம் கிடையாது, கெட்ட துர்சக்திகள் துராத்மாக்களுடைய நடமாட்டம் இருக்குது. அந்த இடத்துல நாம் போய் இருக்கணும்னு வௌவால்கள் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் இருக்குமா அப்படின்னு சொல்லி மனையடி அண்ட் வாஸ்து சாஸ்திரம் ரெண்டுத்துலேயும் சொல்லப்படுது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வௌவால்கள் எங்கே வருதோ, எங்கே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இருக்குதோ அந்த இடங்களை துர் சக்திகளை கொண்ட இடமாக அது கருதப்படுது. அது எப்படிப்பா அப்படின்னா, ஆக்சிடென்டலாக இப்போது ஒரு வௌவால் வரும், திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டுக்குள்ளே அங்கே நிற்க முடியாமல் இங்கே நிற்க முடியாமல் பறந்து ஓடிடும். பார்த்துருக்கீங்களா? அது யதார்த்தமாக தேடி வந்ததாக இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் வௌவால் வீட்டுக்குள்ளே அமைதியாக ஒரு இடத்துல போய் மேலிருந்து கீழ் பார்த்த மாதிரி தொங்குனாவோ, அமைதியாக வீட்டுக்குள்ளே படப்படப்படன்னு அடித்து தப்பிச்சு ஓட நினைக்காமல் அங்கே இருந்தாவோ, அல்லது தொடர்ந்து அதே வௌவால் வந்து போனாவோ, இன்றைக்கி வந்துச்சு, நேற்று வந்துச்சு, முந்தினேற்று வந்துச்சு, நாளைக்கும் வருது அப்படின்னாவோ, அது துர்சகனம் தான். ஆந்தையும் அது போல தான். ஆந்தை உங்கள் வீட்டுக்கிட்ட அடிக்கடி வந்தா, உங்கள் வீட்டு மேலே அடிக்கடி உக்காந்தா, உங்கள் வீட்டு மேலே அடிக்கடி உக்காந்து கத்துனா, ஒருவேளை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா, இது துர்சகனமாக தான் மனையடி சாஸ்திரத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கழுகு ரேர் தான், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கழுகு வீட்டு மேலே உக்காந்தாலே துர்சகனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா கழுகு வாடையை பிடிக்கக்கூடியது. எந்த மாதிரி வாடை அப்படின்னா பிண வாடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிண வாடையை சர்வசாதாரணமாக பார்வை எந்த அளவுக்கு கழுகுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு வாடையும் உண்டு. கழுகு ஒரு வீட்டு மேலே உக்காந்தா அந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு துர்சக்தி இருக்கிறதாகவும் அதை கண்டுபிடிச்சதாகவும் அது சொல்லப்படுது. இதனால் காகம் அதே போல் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வீட்டுக்குள்ளே வந்தால் பெரிய விபரீதங்கள் நடக்கப் போகிறது. சனி பகவானுடைய வாகனமான காகங்கள் இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது.
வந்தால் ஏதோ பிரச்சனைகள் வரப்போகிறது, மருத்துவ ரீதியாக ஏதாவது ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றது சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் இருக்குல்ல, ஜோதிட சாஸ்திரம், ஜோதிட கணக்கீடு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து நிழல் கிரகமான ராகு மந்தாகினி, புரியுதா? ராகு மந்தாகரணின்னு சொல்லுவாங்க, மந்தாகரகணான அப்படின்னு சொல்லுவாங்க, மந்தாகரணின்னு சொல்லுவாங்க, சனி பகவான். இவங்க ஆதிக்கத்துக்கு உட்பட்டது தான் இந்த காகமும் வவ்வாலும் ஆந்தையும். இதெல்லாம் இருட்டை மட்டுமே நம்பி வாழக்கூடிய பிராணிகள். இந்த இருட்டில் தான் இது வந்து நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இது ராகுவாக இருக்கலாம், அல்லது கேதுவாக இருக்கலாம், அல்லது சனி பகவானாக இருக்கலாம். இந்த 3 பேருடைய கிரகங்களுடைய தாக்கம் நமக்கு வர்றதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு சகுனமாக கூட இது சகுன சாஸ்திரத்தில் பார்க்கப்படுது. ஒரு 10 நாள் கழித்து ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு நடக்கலாம். அது வந்து ஆக்சிடென்டலாக இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போயிடலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை முன்கூட்டியே கணிக்கக்கூடியது. அப்போது இந்த கமெண்ட்டில் வந்தது, அந்த அம்மா சொன்னது என்ன சொல்லியிருக்கு அந்த அம்மா? ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு, எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி பாரம்பரிய முறைன்னு இருக்குல்ல, நம்ம பாரம்பரிய சாஸ்திரம் ஒன்று பார்க்குறோம். இது மூட நம்பிக்கையாக இருக்குமோ அப்படின்லாம் இல்லாமல் பாரம்பரிய சாஸ்திரத்தை பார்க்கும் பொழுது வௌவால் ஒரு சயின்டிஃபிக்காக கூட எடுத்துக்கலாமே. பாரம்பரிய சாஸ்திரன்றதை விட சயின்டிஃபிக்காக கூட எடுத்துக்கலாமே. வௌவால் வந்து ஒரு வைரஸ் நோய் தொற்று, ஒரு பாக்டீரியா தொற்று, ஒரு பாக்டீரியா ஸ்மெல்லு அதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இது வாழக்கூடிய ஒன்றா கருதப்படுது. அந்த மாதிரி இருக்கிறது வாழ்கிற வீட்டுக்குள்ளே எதுக்காக வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி பாரம்பரிய ரீதியாகவே கேட்கப்படுது. வீட்டில் ஊதுவத்தி, கற்பூரம், இந்து மதப்படி எல்லாமே பண்ணியிருக்கிறோம். மஞ்சள் குங்குமம் வாசலுக்கு வச்சுருக்கிறோம். வீட்டில் சுத்தபத்தமாக வச்சுட்டுருக்கோம். சுத்தமாக இருக்கிற வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி அந்த வைரஸ் கிருமிகள், பாக்டீரியா, கிருமிகள் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய ஒரு வௌவால் எப்படி வீட்டுக்குள்ளே வருது அப்படின்றது பார்க்கப்படுது. ஸோ இது என்னங்க பண்ணலாம்? வந்துருச்சு, வந்து போயிடுச்சு, உடனே செய்யணும் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். சாம்பிராணி போடணும். உடனடியாக சாம்பிராணி முடிஞ்சளவு கடையில் வாங்கினது புகை மண்டலமாக இப்போ சாம்பிராணி போட்டு வயதுக்கு மூப்பவர்களோ அல்லது இந்த ஸ்மெல் முடியாதவங்கள தான் வெளியே அமுச்சுட்டு போடுறது நல்லது. அதே மாதிரி வீடை சுத்தமாக துடைச்சிடுறது நல்லது. அது இன்னொன்று பண்ணலாம். வீடை துடைக்கலாம், கழுவலாம், கழுவ முடியாதவங்க துடைக்கலாம், வீடெல்லாம் சுத்தபத்தம் பண்ணிடலாம். அது பண்ணுறது நல்லது. ஏன்னா வௌவால் அப்படின்றதோ ஆந்தை அப்படின்றதோ உண்மைதான், அதில் எந்த பொய்யும் கிடையாது. ஏன்னா 1955 தான் முத மனையடி சாஸ்திரம், அப்புறம் வந்து சகுன சாஸ்திரம், பிரயாண சாஸ்திரம் என்ற நூல்களே வந்து வெளியே வந்துச்சு. அந்த நூல்களில் சித்தர்கள் எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்து கொடுத்தாங்க 1955. அந்த 55 எடுத்த குறிப்புகளின்படி, எல்லா குறிப்புகளின்படி வௌவால் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதுன்ற வார்த்தை ஒரு இடத்துலையும் குறிப்பிடப்படலை. அதே மாதிரி ஆந்தையும் காகமும் கழுகும் இரவு நேரங்களில் வந்தால், காகம் பகலில் வந்தால் நல்லது, இரவில் வந்தால் கெட்டது. மீதி எல்லாம் எப்போ வந்தாலுமே கெட்டதுன்றதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு சாஸ்திரத்தை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, ஜோதிடத்தை நீங்கள் நம்புறீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அதை தொடர்ந்து ஏதோ பெருசாக நடக்கிறது. அதனால் முதன்படியாக நான் என்ன பண்ணுறேன், வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஊதுவத்தி கற்பூரம் ஏற்றி ஒரு பூஜை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். ஜோதிடரை பார்த்து பிரசன்னம் பார்க்குறதோ அல்லது ஜோதிடம் பார்க்குறதோ ஏதோ ஒன்று பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். என்னவாக இருக்கும், எதுவாக இருக்கும், எதனால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்றது தெரிய வரும். தோணுச்சு இந்த வீடியோ உடனே போடணும், அதுக்காக போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.